ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் பார்க்கலாம். இது தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இது தெரிஞ்சது தான். ஐ நியூ, இட் இஸ் நோன், ஐ நோ திஸ். கரெக்டான டிரான்ஸ்லேட்டட் சென்டென்ஸ் அதை கண்டுபிடிக்கிறதோட மற்ற சென்டென்சஸோடைய மீனிங்கையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஐ நியூ, கேஎன்இடபிள்யூ, நியூ அப்படின்னு வாசிக்கணும். நோவோட பாஸ்டன்ஸ் நியூ. நோ அப்படின்னா தெரியும், அதனுடைய பாஸ்டன்ஸ் நியூ. ஐ நோ எனக்கு தெரியும், ஐ நியூ எனக்கு தெரிந்தது, ஐ நியூ. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் இட் இஸ் நோன், இது தெரிஞ்சது தான். நோன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக வருது. இட் இஸ் நோன். ஐ நோ திஸ், எனக்கு இது தெரியும், ஐ நோ திஸ். ஸோ மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீ கேட்டினா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நீ கேட்டால் half of the sentence. if வந்திருக்கு, if condition. if you want, if you ask, இது கரெக்ட். ஸோ இது ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது, பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். எது கரெக்டான ஆப்ஷன்? இஃப் யூ ஆஸ்க். ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. தமிழில் கேட்குறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, காதால் கேட்குறது, அது லிசனிங். ஹியர், ஹெச்இஏஆர். இந்த ஆஸ்க் வந்து கேள்வி கேட்குறது. பேசிகிட்டு இருக்கப்பவே, பேசிக்கொண்டிருக்கும்போது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸ்பீக்கிங், வைல் ஸ்பீக்கிங், ஸ்பீக்கிங் கண்டினியூஸ்லி. விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஸ்பீக்கிங் அப்படின்னா இது வேர்பு. வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு, அவ்வளோதான். பேசிக்கொண்டிருக்கிறார்கள், யூ ஆர் ஸ்பீக்கிங், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஹீ இஸ் ஸ்பீக்கிங், அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வைல் ஸ்பீக்கிங், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வைல் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் கண்டினியூஸ்லி அப்படின்னா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். நீ வந்தாச்சா? யூ கேம், யூ கம்மிங், ஹாவ் யூ கம். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? தமிழில் நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்போம், இது கேள்வி. யூ கேம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ கொஸ்டின். இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால இது கொஸ்டின் ஆயிடாது. யூ கேம் அப்படின்னா நீ வந்தாய் அப்படின்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ். யூ கம்மிங், இது கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸ். யூ கம்மிங், யூ ஆர் கம்மிங் அப்படின்னு தான் இருக்கணும், இது கேள்வியும் கிடையாது. ஹாவ் யூ கம், நீங்கள் வந்துட்டீங்களா? ஹாவ் யூ கம். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வர சொன்னேன் எப்படி சொல்கிறது? கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வா அப்படின்னு அர்த்தம். கம் ஹியர் அப்படின்னா இங்கே வா அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் டு கம், வர சொன்னேன். ஐ ஆஸ்க்டு யூ டு கம், நான் உன்னைய வர சொன்னேன். ஐ ஆஸ்க்டு யூ டு கம் ஹியர், நான் உன்னைய இங்கே வர சொன்னேன். நடக்கும்போது பார்த்து நட. யூ வாக், கேர்ஃபுல் வாக்கிங், மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? யூ வாக் அப்படின்னா நீ நட அப்படின்னு அர்த்தம், நீங்கள் நடங்க, யூ வாக். கேர்ஃபுல் வாக்கிங், கவனமாக நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். பார்த்து நட, மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். பார்த்து பேசு, மைண்ட் யுவர் ஸ்பீச். மைண்ட் யுவர் டங் அப்படின்னு சொல்லுவோம். மைண்ட் யுவர் டங் அப்படின்னா பார்த்து பேசு அப்படின்னு அர்த்தம். ஏதோ தப்பாக பேசுகிற, கவனமாக பேசு. இப்போ மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னா நடக்கிறது, கவனமாக நட. என்ன சொல்கிற? வாட் சே, வாட் யூ சே, யூ சே. எந்த கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின்? ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்கிட்ட நம்ம கேட்போம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாட் யூ சே, தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் சே, யூ சே அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் கிடையாது. நான் சொல்கிறது போல் நடந்துக்கோ. ஓகே, நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி நடந்துக்கோ. லிசன் டு மீ, லிசன், ஃபாலோ மை வேர்ட்ஸ். ஃபாலோ மை வேர்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேனோ அதை அதுபடி நடந்துக்கோ. ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன், நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேனோ அதுபடி நடந்துக்கோ. ஃபாலோ மை அட்வைஸ், நான் என்ன அறிவுரை சொல்கிறேனோ அதுபடி நடந்துக்கோ. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வந்து சேர்ந்த பிறகு முடிவு செய். யூ ரீச், டிசைட், டிசைட் ஆஃப்டர் ரீச்சிங், ரீச் அண்ட் டிசைட். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். வந்து சேர்ந்த பிறகு முடிவு செய். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.